வணக்கம் டியர், இங்கே பார்த்துட்டு இருக்குது உங்கள் KohsaAuto. நான் தான் உங்கள் அசோக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருமே வந்து இப்போ எஸ்யூவி, அந்த காரில் பார்த்தாலே இப்போ எல்லாருமே எஸ்யூவி தான் ரொம்ப லைக் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி லெவல் சப் 4 மீட்டர் எஸ்யூவி, ஒரு காம்பாக்ட் ஒரு எஸ்யூவி அந்த மாதிரி தான் ஒரு பார்க்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறது Hyundai Venue. இது வந்து ஃபேஸ்லிஃப்டட் மாடல். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்லிஃப்ட் ஆகி புதுசாக வந்த மாடல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புது Hyundai Venueோட மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த ஃப்ரண்ட் கிரில் தான். இது வந்து பேராமெட்ரிக் ஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Hyundai Tucsonல, அப்புறம் வந்து ஃபாரின்லலாம் வந்து பேராஸ்லைடுன்னு ஒரு பெரிய எஸ்யூவி, பெரிய 7 சீட்டர் கார் இருக்குது. அதுலேயும் இதே டிசைன் தான் இருக்கும். ஸோ இந்த கிரில்லே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன், நல்ல ஒரு சூப்பரான ஒரு எல்லாமே ஒரு குரோம் அண்ட் ஒரு மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இதுதான் அது ஆக்சுவலாக இந்த Hyundaiல Venueல ஃபேஸ்லிஃப்டட்ல மெயின் அட்ராக்ஷன் இந்த கிரில் தான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அண்ட் டிஆர் எல்லாமே இதில் அழகாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் வந்து ப்ரொஜெக்டர் எல்இடியில் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஹை பீம் இங்கே இருக்குது, இதுவும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பியானோ பிளாக்கு. அப்புறம் கீழே வந்து ஒரு பிளாக் கிளாடிங்கில் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டாப் அண்டில் ஃபாக்லாம் வரும். இது வந்து டாப் அண்ட் முந்தின மாடல். ஸோ அதனால் இதில் இங்கே வந்து ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் இன்டேக்காக ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கிட் பிளேட் மாதிரி எஸ்யூவிங்கிறனால அந்த ஒரு எம்போசிங் கொடுத்துரு சில்வர்லேயே அந்த இதிலே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து ஒரு டீட்டெயிலிங் கிளியராக நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ இந்த காரோட சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி. சப் 4 மீட்டர் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 4000 மீட்டருக்கு உள்ளே தான் வரும். 3995 அந்த மீட்டர் தான் கொடுப்பாங்க. அது எதுனாலன்னா, ஒன்று வந்து டேக்ஸ், அதாவது 4000க்கு மேலே போகும்போது அதுக்கு வந்து வேறு டேக்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஆன் ரோடு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசாக வந்துடும், 20 lakhs அந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரனால சப் 4 மீட்டருக்கு உள்ளே கொடுத்து அதுக்கு ஒரு டேக்ஸ் கம்மியான இது, அது ப்ரீமியம் கேட்டகரியில் வராது, கொஞ்சம் கம்மியான இது. ஸோ டேக்ஸ் ஸ்லாப் கம்மியாகும். ஸோ அப்போ ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து சப் 4 மீட்டர் எஸ்யூவி, சப் 4 மீட்டர் காம்பாக்ட் கார் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம ப்ரைஸ் ஓரளவு நமக்கு அஃபோர்டபுளாக வாங்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின். 4 மீட்டருக்குள்ள அவங்க வந்து பேசஞ்சர் கேபினுக்கு ஸ்பேஸ் அலாட் பண்ணணும், பூட்டுக்கு பண்ணணும், இன்ஜின் பண்ணணும், எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் பூட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ்லிஃப்ட் பழைய வென்யூக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. மேலே ஒரு ஃபங்க்ஷனல் ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு எஸ்யூவிலுக்காக ஒரு ரூஃப் ரயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கிளாடிங் வந்து ரன் ஆகும் ஃபுல்லாக எஸ்யூவி அந்த ஒரு லுக்குக்காக. அண்ட் இங்கே டோர்லேயே உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கிளாடிங் ரன் ஆகும். அது வந்து ஒரு எஸ்யூவி லுக்கு. அண்ட் ஒரு சின்ன ஆஃப் ரோட்லேயும் போகும்போது உங்களுக்கு டஸ்ட்லாம் மட்டும் ஸ்க்ராட்ச் இது ஆகாமல் இருக்குது, தடுக்கும். அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 mm. அண்ட் இதோட வீல் பார்த்தீங்கன்னா இந்த வீல்லே வந்து இது வந்து புது ஃபேஸ்லிஃப்ட்டில் கொடுத்த டிசைன் ஆகும். இது வந்து ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல். அண்ட் இதில் வந்து டிசைன் பேட்டர்னும் கொஞ்சம் வித்தியாசமான இதில் கொடுத்துருவாங்க. பழைய மாடலுக்கு வந்து வேறு மாடல் இருக்கும். இது புது ஃபேஸ்லிஃப்ட்டில் இந்த டைமண்ட் கட் அலாய் 16 inch வீல் வருது. இதோட பழைய பேஸ் வெர்ஷனுக்கு 15 inch வரும். இது டாப் அண்டுங்கிறதுனால 16 inch வீல் வருது. அண்ட் உங்களுக்கு சைடு மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து அழகாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கீழே சென்ட்ரிங்கிறனால புஷ் பட்டன்லாம் ஒன்றால நம்ம பேசிவ் என்ட்ரி. ஸோ இது ப்ரெஸ் பண்ணால் நமக்கு காரை லாக் அன்லாக் இதெல்லாமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான அடுத்த சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு. இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டெயில் லைட்டு தான் மெயினான சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஒரு லைட் பார் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து ஃபுல்லாகவே எரியும். நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்ஷன் இருக்கும். நான் நைட் வீடியோ எடுத்துருக்கு, அதை உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து லைட் பார் வந்து ஃபுல்லாகவே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் அதில் வந்து ஒரு லைட் பார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ரியர் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கிளாடிங்கில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டர், நைட் டைமில் ரிஃப்ளெக்டருக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி வந்து சென்சர் இருக்குது, பார்க்கிங் சென்சர் இருக்குது. அண்ட் அப்படி பூட் ஸ்பேஸ் பார்த்துருவோம். இப்போ இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 350 liter பூட் ஸ்பேஸ். ஓரளவு ஒரு ஃபேமிலிக்கு ஓரளவு நல்ல ஒரு எனஃப் ஸ்பேஸ். அதாவது சப் 4 மீட்டரில் 350ங்கிறது ஓரளவு ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பேர் வீல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சேஃப், கொஞ்சம் காஸ்ட் கட்டிங்னால அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பார்சல் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடிஷனலாக உங்களுக்கு ஏதாவது சின்ன திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டானே இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா என்ன கொஞ்சம் பெரிய பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து என்ன திங்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த சீட்டில் வந்து 60-40 ஸ்பிளிட்டு. நீங்கள் அப்படி சிங்கிளாக நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்கன்னா பேக் சீட்டை வந்து மடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் லக்கேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம்.
இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் இன்ஜின் ஆப்ஷன் வருது, பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 இன்ஜின் அண்ட் 1 லிட்டர் இன்ஜின் அந்த மாதிரி 2 வருது. ஒன்று வந்து மேனுவல் அண்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக், அந்த எம்டி அந்த மாதிரி வருது. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து டீசல் இன்ஜின். இது வந்து 1.5 சிஆர்டி இன்ஜின், அதாவது 1493 சிசி இன்ஜின். இது வந்து 99 ஹார்ஸ் பவர் அண்ட் 240 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது இன்ஜின். அண்ட் இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பேனட்டில் பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் எதுவும் கொடுக்கல, பட் இது டீசல் வெர்ஷனாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது. உள்ளே வந்து உங்களுக்கு பெருசாக நாய்ஸ் வரல. ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டுற மாரி ரொம்ப சைலண்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரவ் பண்ணால் தான் உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன வைப்ரேஷன் அந்த சவுண்ட் வருது. மற்றபடி இது டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியான்னு தெரியல, அவ்வளோத்துக்கு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொடுக்காமலே உங்களுக்கு அவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியோட பேக் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் இந்த வண்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இது. அண்ட் உங்களுக்கு லெக் ரூம் நிறைய இருக்குது. அண்ட் ஹெட் ரூமும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா அடிக்யூட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க பிடிக்கிறதுக்கு. அண்ட் உங்களுக்கு நல்லா காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பாட்டில், ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு டோரில் வந்து எல்லாமே ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து மொபைல் வைக்கிறதுக்கு சின்ன ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த சீட்டில் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட் இந்த இது வந்து இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டான பொசிஷன். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டான டிரைவுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் லாங் ஜர்னி போகிறீங்கன்னா இந்த சீட்டை வந்து ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் வந்து பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன கொஞ்சம் சாஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு லாங் டிரைவுக்கு என்ன கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சென்டரில் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 சீட்டையுமே உங்களுக்கு வந்து பின்னாடி ரிக்ளைன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஃபோல்டபுளாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு லக்கேஜ் ஸ்பேஸுக்கு. ஸோ வந்து ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து எல்இடி லைட் கொடுத்து ஒரு ஒயிட் கலர் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல இது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வந்து 2 யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க, சி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பெருசாக வந்து உங்களுக்கு டனல் பெருசாக இல்லை. ஸோ உங்களுக்கு ஓரளவு உங்களுக்கு 3 பேசஞ்சர்ஸ் உட்காரலாம். ஆனால் 3rd பேசஞ்சர் உட்காரது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சென்டரில். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி 2 பேர்த்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளான சீட். இந்த வெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சன்ரூஃப் உண்டு. சன்ரூஃப்னா பேனராமிக் கிடையாது, சும்மா நார்மல் டிரைவர் சீட் பக்கத்தில் மட்டும் அந்த மாதிரி ஒரு சின்ன சன்ரூஃப் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக்னிக் அந்த மாதிரிலாம் போகும்போது குழந்தைங்களாம் வச்சு காமிச்சிட்டு அப்படியே ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது அதை அப்படியே பார்த்துட்டே போகலாம். ரொம்ப ஃபுல்லாக வைடெல்லாம் ஓப்பன் ஆகாது. அதாவது பேனராமிக் கிடையாது, நார்மல் மினிமம் சன்ரூஃப். இப்போ ஃப்ரண்ட் கேபினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சின்னதாட்டு ஒரு 2 ஸ்போக்கில் ஒரு ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஹோல்டுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது சிட்டி யூஸுக்கும் உங்களுக்கு ஒரு இந்த காரோட சைஸுக்கும் இந்த ஸ்டீரிங் வீல் நல்லா அழகாக இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோடு மாற்றுறது, வாய்ஸ் கண்ட்ரோல், வால்யூம் கூட்டுறது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கு, மெசேஜ் படிக்கிறது அந்த இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளே பாஸ் அந்த பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் யூசேஜ் இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே இது எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒர்க்கிங்கும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக நல்லா இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. மொபைலில் சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஆடியோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய்ஃபை இருக்குது, கிளைமேட் கண்ட்ரோல் இதெல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் டாப் அண்டில் வந்து இப்போ இது வந்து டாப் அண்ட் கிடையாது, எஸ்எக்ஸ் தான். எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் டாப் அண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம் இங்கே டிஜிட்டலில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமான நல்ல ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த புது வெர்ஷனில் என்ன மேஜரான சேஞ்சஸ்னால் உங்களுக்கு வந்து டியூல் டோன் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பழசு வந்து எல்லாமே பிளாக்காக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து டியூல் டோன் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே வந்து பிளாக்கும் கீழே வந்து பேஜ் இல்லைனா கிரே இந்த மாதிரி 2 கலர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 கலர் ஆப்ஷனில் இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் லுக் வரும். உங்களுக்கு கார் வந்து இன்டீரியர் வந்து ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கும். அப்புறம் ஏசி நாபு இது எல்லாமே நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து இந்த ஏசியோட டெம்பரேச்சர் டிஸ்பிளே ஆகும். இது வந்து ரியர் டிஃபாகருக்குள்ள ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஃபாகருக்குள்ள கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லேம்ப்ல பட்டன் எல்லாமே ஒரு பியான ஃபினிஷிங் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் நாப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு சின்னதாட்டு ஒரு 6 கியர் ஸ்பீடு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரை மாரி கொடுத்துருக்காங்க. இது இருக்குன்னா உங்களோட கீயை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உள்ள ரப்பரைஸ்ட் இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேயும் ஆடாமல் அந்தமாரி இருக்கும். அண்ட் 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் பழைய மாடல். அண்ட் உங்களுக்கு சென்டரில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டாப் அண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏர் பியூரிஃபையர் இன்டர்னல் கொடுத்துருப்பாங்க. பழைய வருஷனில் வந்து இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. புது ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து இந்த இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கொடுக்கல. இது வந்து அதுக்கு முந்தின மாடல். டாப் அண்டில் அந்த ஏர் பியூரிஃபையர் அது வந்து டிஜிட்டலாகவே இதிலே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் வண்டி 1.5 டீசல் சிஆர்டி இன்ஜின் அண்ட் 99 ஹார்ஸ் பவர் அண்ட் 240 நியூட்டன் டார்க் வருது. ஸோ ஓரளவு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிட்டிலையும் சரி ஒரு ஹைவே ரைடுக்கு வந்து நல்ல ஒரு இது வருது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17க்கு மேலே ப்ளஸ் தான் கிடைக்கிது. ஸோ ஒரு நல்ல டிரைவ் நீங்கள் ஒரு 80-90 ஒரு நல்ல
ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் ஒரு நல்ல ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20+ சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 900 கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். அண்ட் இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான். பட் வந்து டிஸ்க் பிரேக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்குது. நான் இப்போ ஓட்டிட்டு பார்க்கும்போது நல்லா பிரேக் வந்து நல்லா இதாக இருக்குது. உங்களுக்கு வந்து சாஃப்டாக நல்லா பிடிச்ச இடத்துல நல்லா நிற்கிது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக கிடைக்குது பிரேக்கிங்கில். அண்ட் வந்து உங்களுக்கு சேஃப்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஏர் பேக் வரும். ஆனால் டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏர் பேக்கு, அப்புறம் வந்து ABS, EBD இது எல்லாமே இருக்குது. அப்புறம் TPS டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், இது சேஃப்டி ஃபீச்சரும் உங்களுக்கு Hyundai வந்து நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ ஓரளவு ஒரு பட்ஜெட் ஓரியன்டில், ஓரளவு ஒரு அஃபோர்டபுளில் ஒரு SUV லுக்கு, ஒரு SUVயில் ஒரு நல்ல லுக்கிங், ஒரு குட் லுக்கிங் கார் வேணும். அதாவது பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Hyundai Venue வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம Hyundai Venueோட ஓரளவு ஒரு வாக் அரவுண்டு, ஒரு டிரைவ் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதோட ஒரு கன்க்ளூஷன் வரும். இது யார் வாங்கலாம், என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 lakhs இல்லை 7.some lakhsலேருந்து எக்ஸ் ஷோரூம்லேருந்து 12 lakhs வரைக்கும் வருது. அதாவது பேஸ் பெட்ரோலு, மேனுவல், ஆட்டோமேட்டிக்கு, IMT, அப்புறம் டீசல் டாப் அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெர்ஷனில் வருது. ஸோ எல்லா இப்போ வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு பெட்ரோல், டீசல் எல்லா மாடலையும் வருது. மேனுவல் வருது, ஆட்டோமேட்டிக் வருது. ஸோ உங்களுக்கு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்ட், அதாவது உங்களுக்கு SUV தான் வேணும், ஒரு பெரிய, அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸான கொஞ்சம் ஒரு லுக் நல்லா இருக்கும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து Hyundai Venue சூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம மாருதி மாரி Hyundai வந்து நம்ம வந்து இந்தியன் ரோட்ஸில் வந்து நிறைய இருக்குது. சர்வீஸ், சேல்ஸ் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியான இதில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு 10 lakhs ஒரு இது வந்து ஆன் ரோடு வந்து உங்களுக்கு வந்து 13 lakhs கிட்ட வரும் டாப் அண்ட் எடுத்தீங்கன்னா. ஸோ ஒரு 12 to 13 lakhs அந்த பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனாக பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. இதில் ஒரே ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. என்னன்னா இதில் வந்து பவர் டிரைவர் சீட் இல்லை. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. அதாவது இதுக்கு நேர் காம்படிஷன் வந்து Kia Sonetல வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் இதில் வந்து ஒரு ட்ராபேக். ஸோ வெண்டிலேட்டட் சீட் நம்ம ஊருக்கு தேவை தான். பட் வந்து அது ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த சீட்டில் மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி இதோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா Mahindra XUV 300, Kia Sonet, டாடா நெக்ஸானு, விட்டாரா ப்ரீஸா, ஸோ இந்த மாதிரி காம்பேட் SUV கார்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து ஒரு காம்படிஷன் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம KohsaAuto சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.